என்னிடத்தில் தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் உண்டாக, அதாவது தேவனிடத்தில் நாம் வரும்போது சலிப்பு இல்லாமல், முகஸ்துதி இல்லாமல், கோபம் இல்லாமல், வருத்தம் இல்லாமல் தைரியமாக அவரிடத்தில் நாம் சேர, நமக்கு யாராவது உதவி செய்வேன் என்று சொல்லி கமிட் ஆகிவிட்டு அதை செய்ய அவர்களுக்கு ஏதோ சூழ்நிலை மாற்றங்கள் முடியாமல் போகுமானால், மீண்டும் ஒரு முறை நாம் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் நமக்கு செய்ததான காரியம் நமக்கு நினைவு வரும். நமக்கு வாக்கு கொடுத்து வாக்கை மீறி விட்டார்கள், ஆதலால் இவர்கள் எல்லாம் என்ன மனிதர்கள், என்ன நட்பு இவர்களிடத்தில் நமக்கு தேவை என்று சொல்லி நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவோம். இல்லையெனில் வேறு விதமான எண்ணங்களோடு நாம் அவர்களை அணுகுவோம். முழு மனதோடு அவர்களோடு கூட நாம் பேச மாட்டோம். நாம் தேவனிடத்தில் வரும்போது இப்படி இல்லாதபடி, ஏனெனில் அவர் மனிதன் அல்ல, அவர் தேவனாய் இருக்கிறபடினாலே நாம் அவரிடத்தில் வரும்போது இப்படிப்பட்டதான தெய்வம் எனக்கு சொன்ன, தெய்வம் எனக்கு வாக்கு கொடுத்த, தீர்க்க தரிசனமாய் ஊழியர்களை கொண்டு சொன்ன, இல்லையெனில் வாக்கு தத்தங்கள் ஒன்றும் நிறைவேறவில்லை என்று சொல்லி வருத்தத்தோடு அவர் சமூகத்துக்கு நாம் வராதபடி தைரியமாய் தெய்வ சமூகத்துக்கு நாம் வர, சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு நம்முடைய சமாதானம் நம்மிலே இருக்கிற அந்த சந்தோஷம் நிறைவாகும்படி நம்முடைய விண்ணப்பங்களுக்கு, நம்முடைய வேண்டுதலுக்கு, இல்லையெனில் நமக்கு தேவன் வைத்ததான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் ஊழியர்களை கொண்டு, அடியார்களை கொண்டு தேவன் சொன்னதான வாக்கை நிறைவேற்றி உங்களை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நடத்துவதற்கு அவர் போதுமானவர்.